ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான் என்று மோசே பென்யமீனை குறித்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். குறிப்பாக கர்த்தருக்கு அவன் பிரியமானவன் என்ற வார்த்தையை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பென்யமீனை குறித்து அப்படி என்ன ஆண்டவருக்கு பிரியமானவன் என்ற ஒரு வார்த்தை, அது மாத்திரமல்ல அவனுடைய எல்லைக்குள்ளே ஒரு வாசமாக இருப்பார். பிற்காலத்தில் பென்யமீனுடைய அந்த எல்லையிலே தான் அந்த எபூஸ் என்கிற எருசலேமும் பங்கிடப்படுகிறது. யோசுவாவின் புஸ்தகத்தில் அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிற இடம் இவனுடைய எல்லைக்குள்ளே வருகிறது. அதை குறித்து தான் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. அப்படியே அந்த பென்யமீனை குறித்து ஒரு கேள்வி, இவ்வளோ ஒரு 12 கோத்திரம் இருக்குது, ஆனாலும் இந்த 12 கோத்திரத்துலேயும் எத்தனையோ பேர் மிக சிறப்பான மனிதர்கள் இருக்க தான் செய்தாங்க. யூதா ஃபஸ்ட் இடத்துக்கு வர்றாரு, யோசேப்பு பெஸ்ட்டான இடத்துல இருக்கிறாரு. சில ஆட்கள்லாம் பார்த்தா ஒரு விசேஷமான தன்மையில் இருக்காங்க. கடைசியில் பிறந்த இந்த அருமையான பென்யமீன் இவ்வளோ ஒரு விசேஷமான சிறப்பை பெறுவதற்கான காரணங்கள் என்ன என்று நாம் அதை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் வேதத்தில் இருந்து இன்றைக்கு அதை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த பென்யமீன் என்கிற மனிதன் யாக்கோபுடைய 12வது மகனாக பிறக்கிறார். இவர் பிறப்பிலேயே ஒரு விசேஷமானவர். ஏன்னா மீதி 11 பேரும் பிறந்த இடம் சீரியா தேசத்தானாகிய லாபான்கிட்ட வேலை செய்யும்போது அங்கே தான் அந்த மற்ற 11 பேரும் பிறக்கிறார்கள், ஈவன் யோசேப்பு கூட. ஆனால் இவன் ஒருத்தந்தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தில், அதாவது பெத்லெஹேமுக்கு அருகாமையில் இருக்கிற எப்ராத்தாவுக்கு நியர்பை அந்த இடத்துல இவர் பிறக்கிறார், இந்த பென்யமீன். மீதி உள்ளவர்கள் எல்லாரிலும் ஒரு விசேஷமான பிறப்பிலேயே ஒரு விசேஷமான இடத்தை பிடித்து கொள்கிறார். தேவன் வாசம் பண்ண போகிற, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின, தேவன் தன்னுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த, இதை தருவேன் என்று சொன்ன அந்த தேசத்தினுடைய பகுதிகளுக்குள்ளே இவர் பிறக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாற்றும். ஏறக்குறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே பெத்லெஹேமில் தான் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு அழகான ஒரு இயேசு கிறிஸ்துவோடு ஒரு இணக்கமான ஒரு நபராக அவர் இருக்கிறார். இந்த அடிப்படையிலும் நாம் அதை பார்க்கலாம். இந்த பென்யமீன் மற்ற நபர்கள் வெளி தேசத்தில், அந்நிய தேசத்தில் பிறக்கும் பொழுது இவன் இங்கே பிறப்பதற்கான காரணம் என்ன என்று இன்று நம் ஒப்பிட்டு பார்த்தால், அவன் தேவனுடைய அந்த விசேஷ ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் பெறுகிறதாக நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அவன் பிறப்பு பெத்லெஹேமிலே தொடங்குகிறது. பெத்லெஹேமுக்கு அன்றைய காலகட்டத்தில் எப்ராத்தாவுக்கு அருகிலே அந்த இடத்துல தான் அவன் தொடங்குகிறான். இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த வெளியேற பெற்ற மகிமையின் தேவனுடைய பிறப்பின் அனுபவத்திலே இவர் இணைக்கப்படுகிறார். இயேசு சொன்னார், மறுபடியும் ஒருவன் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர் பெறுகிறார். ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. மறுபிறப்பு என்றால் ரட்சிப்பின் அர்த்தம். ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் பல விதங்களிலே திறமையாக, ஆசீர்வாதமாக, அல்லது பரம்பரை 3-4 தலைமுறையாக அவர்கள் முற்பிதாக்கள் மூலமாக கிடைத்த நன்மைகளை அனுபவித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். அவர் பிறப்பில் கிறிஸ்தவராக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தாலும் அவர் கட்டாயமாக ரட்சிப்பின் அனுபவத்தில் நுழைந்து தான் ஆக வேண்டும். இந்த பென்யமீனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிறப்பிலேயே கிடைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பென்யமீன் பிறக்கும் பொழுது அந்த பிரசவ நேரத்தில் அவனுடைய தாய் மிகவும் கஷ்டத்தோடு அவனை பெற்றெடுக்கிறாள். ஆகியால் அவள் ரொம்ப வருத்தப்படுத்தி இவன் பிறந்தான், ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கினா,
ரொம்ப பாடுகளை எனக்கு கொடுத்துட்டான், இவன் பிறக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன் என்று சொல்லி அவன் பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அழகாக அவனுக்கு பெனோனி என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம். பெனோனி என்றால் வருத்தத்தின் மகன். இவன் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான், இவன் ரொம்ப எனக்கு டார்ச்சரை கொடுத்துட்டான், ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான், இவனை ஏண்டா பெத்தன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரை அவங்க அம்மா அவனுக்கு வைக்கிறா. ஆனால் இவனுக்கு அவங்க அப்பா என்ன பேர் வைக்கிறார்னா பென்யமீன். அப்படின்னா என்னுடைய வலதுகரத்தின் மகன். வலதுகரத்தின் மகன். பென் என்றால் மகன் என்று அர்த்தம். அந்த அம்மாவும் பென் என்ற பெயரோடு தான் வைக்கிறாங்க, இந்த அம்மாவும் பென் தான் வைக்கிறாங்க. ஆனால் பென் ஓனி அப்படின்னா அவன், அந்த ஓனி என்றால் வருத்தம். ஆனால் இங்கே ய மீன் அப்படின்னா வலதுகர என்று அர்த்தம். இந்த ரெண்டு பேரும் அவனுக்கு பொருத்தமானது. அவனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அது ஒரு பாடம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை ரெண்டு அர்த்தமாக நம்ம தியானிக்கலாம். ஒன்று, நாம் தேவனுக்கு வலதுகரத்தின் பிள்ளைகளாகவும் நாம் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் வருத்தத்தின் சூழ்நிலைகளையும் நாம் கடந்து போகிறோம். நமக்கு வலதுகரத்தின் நன்மைகளையும் நாம் அனுபவிக்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏராளமான வருத்தங்களோடும் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பேருக்கு மிகவும் பொருத்தமானவர். அவர் வலதுகரத்தின் மகனாகவும் இருந்தார். ஆனால் இந்த பூமியில் ஏராளமான வருத்தங்களை, ஏராளமான துக்கங்களை, ஏராளமான பாடுகளை சுமந்த மகனாகவும் இருக்கிறார். இந்த பென்யமீன் இந்த இரண்டையும் அவன் கடந்து போக நேரிட்டது. நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தில் வலதுகரத்தின் ஆசீர்வாதங்களையும் வலதுகரத்தின் மேன்மையும் வலதுகரத்தின் மகிமையை மாத்திரம் அனுபவிக்கிறவர்களாக அல்ல, சில வருத்தங்களின் பாதையிலையும் நாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வருத்தமே இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இந்த பூமியில் கிடையாது. அவரவர்களுக்கு ஏற்ற விதத்தில் வருத்தங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு பக்கம் பெரிய அளவில் சந்தோஷமாக வாழுகிற அதே நபர் தான் இன்னொரு பக்கம் வருத்தத்தோடும் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. வருத்தத்தின் வாழ்க்கையையும் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்ஸ் அண்ட் டவுன் என்று சொல்வார்கள். திடீர்னு பார்த்தா ரொம்ப அதிகமான மேன்மையை பார்ப்பேன், திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சிலருடைய பாக்கெட்டில் பர்ஸில் நிறைய பணம் திடீர்னு இருக்கும், நிறைய காசு வச்சுருப்பாங்க, எடுத்து அந்த செலவு இந்த செலவு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஒரு பாக்கெட்டில் ₹1 கூட இருக்காது. யார்கிட்டையாவது கேட்கலாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மனநிலைமையில் இருப்பாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு மளிகை சாமான் அதெல்லாம் ஒரு சில நேரங்களில் அள்ளி மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. கடுகு டப்பாவில் கடுகு இருக்காது, அரிசி ஒரு ½ கிலோவுக்கு கூட அங்கே இருக்க வாய்ப்பே இருக்காது. எல்லாவற்றையும் நான் கடந்து போக வேண்டும். சில நேரங்களில் பார்த்தா பதவி உயர்வு சம்பள உயர்வு, சில நேரங்களில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த சம்பளம் கூட எவ்வளோ பணங்களை பிடித்து கடைசியில் நம்ம தேவைக்கு கூட வராது. சில நேரங்களில் பார்த்தா அவ்வளோ அந்த பணம் இந்த போனஸ் இந்த டீயே அது இதுன்னு ஏகப்பட்டது வரும். ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிடணும் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருந்து நம்ம படித்து கொள்ளுகிற ஒரு விஷயம். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நாம் கடந்து போகணும். ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. அதே மாதிரி வருத்தம் அப்படியே நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதும் நல்லது கிடையாது. நமக்கு வருத்தத்தின் காலங்களும் உண்டு, அதே சமயம் மகிழ்ச்சியின் காலங்களும் உண்டு. பைபிள் அழகாக இருக்கு. இதுக்கு ஒரு காலம், அதுக்கு ஒரு காலம். சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காலம், துக்கப்படுறதுக்கு ஒரு காலம். சிரிக்கிறதுக்கு ஒரு காலம், அழுகிறதுக்கு ஒரு காலம். நல்ல காரியங்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரு காலம், சில நேரங்களில் பிடிக்காத காரியங்களையும் பார்க்கறதுக்கும் ஒரு காலம் உண்டு. குழந்தை பிறந்தவொடனே ஒரே சந்தோஷம், அதே வீட்டில் ஏதோ ஒரு மரணம் நிகழ்ந்த ஒரே துக்கம். நம்ம மரணத்தையும் பார்க்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்கிறோம், அதே சமயம் பிறப்பையும் பார்க்கிற வாழ்க்கையும் வாழத்தான் செய்கிறோம். செழிப்பின் காலங்களும் நமக்கு உண்டு,
இல்லாமையின் காலங்களும் நாம் கடந்து போக வேண்டும். இது நமக்கு சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை. இன்னொரு இதே வசனத்தில் இருந்து பார்க்க போனால், நாம் ஆண்டவருக்கு வலதுகரத்தின் மகனாக இருக்கும்படி தேவன் தெரிந்தெடுத்தார். அவனா என் ரைட் ஹேண்ட்னா என்ன? அவன் எனக்காக இதை செய்டானா செய்வான், அதை பண்ணுறானா பண்ணுவான், இது செய்யாதன்னா செய்ய மாட்டான், இதில் இருன்னா இருப்பான், அது அங்கே போனால் போவான், இங்கே வானா வருவான், எல்லாம் நான் என்ன நினைக்கிறேனோ என்ன விரும்புகிறேனோ என்ன சொல்கிறேனோ அப்படியே செய்வான். இது ரைட் ஹேண்ட். சில தேவன் நம்ம ஒரு நோக்கத்துக்காக நம்மளை தெரிந்தெடுத்திருப்பார். நல்ல ஒரு மைண்ட் ஆண்டவருக்கு நம்ம மேலே இருக்கும். இவன் நல்லா வந்துடுவான், இவன் நான் நினைக்கிற மாதிரி செஞ்சிடுவான், இவன் நான் விரும்புகிற மாதிரி பண்ணிவிடுவான், இவனை நம்பினா நமக்கு ஒரு சில காரியங்கள் நமக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுருப்பார். சவுலை ராஜாவாக்கும்போது ஆண்டவர் அப்படி தான் நம்பினார். தாவீதை ராஜாவாக்கும்போதும் அப்படி தான் நம்பினார். சாலமோனை ராஜாவாக்கும்போதும் ஆண்டவர் இவன் இதெல்லாம் செய்வான்ப்பா, நீ செய்ய வேண்டான்னு சொல்லி போல்டாக சொல்லி அனுப்பினார். ஆபிரகாமை சூஸ் பண்ணும்போதும் அப்படி தான் சூஸ் பண்ணார். ஆனால் சில நேரங்களில் நம்மிலும் அல்லது வேதத்திலையும் கூட வலதுகரத்தின் மகனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனிதன் திடீரென்று ஆண்டவருக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடியவனாகவும் மாறிவிடக்கூடிய சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். சிம்சோனை பெஸ்ட்டாக ஆண்டவர் சூஸ் பண்ணார். ஆனால் கடைசியில் அவனுடைய முடிவுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது அப்படியே தலையில் எல்லாமே மாறி போச்சு. சவுலை ஆண்டவர் ரொம்ப பெஸ்ட்டாக சூஸ் பண்ணார். ஆனால் போக 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 அவனுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. ஆண்டவருக்கு ஏன்டா அவங்களாம் உருவாக்கணும். ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும்போது ஒரு பெரிய ஹாப்பியாக தான் உண்டாக்கியிருப்பார், சந்தோஷமாக இருந்திருக்கும் அவருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து சில குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அப்படியே தலைகீழ மாறி போச்சு. மனிதர்களை படைக்கும்போது மகிழ்ச்சியாக தான் படைத்திருப்பார், ஏன்னா வருத்தத்தோடு படைச்சேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க தவறான காரியங்களை செய்ய செய்ய ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லார், ஏன் தான் அந்த மனுஷங்களை உருவாக்கினானோ, நான் நினச்ச அந்த நோக்கத்தை அவங்க புரிஞ்சிக்காமல் சுயசித்தம் செய்கிறவர்களாக படைத்ததுனால ஒரு இயந்திரமாக சுவிட்சை போட்டால் ஓடணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணினா நின்றுடணும். அப்படி மனுஷனை படைக்காமல் அழகாக அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் செய்யலாம், எப்படி அவன் வாழணும்னு நினைக்கிறானோ வாழலாம் அப்படிங்கிற சுய சித்தத்தை அவனுக்குள்ளே வைத்து விட்டு இது நல்லது இது கெட்டது என்று சொல்லி அவனுக்கு அதையும் சொல்லிவிட்டு, நீ நல்லது செஞ்சால் நீ நல்ல முறையில் முடிவு இருக்கும், உன் வாழ்க்கை இருக்கும், நீ கெட்டது செஞ்சால் உன் வாழ்க்கையினுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும், நியாயம் தீர்ப்பு உண்டு என்று எல்லாம் சொல்லிவிட்டார். ஆனாலும் மனுஷன் யாரும் கேட்குற மாதிரி இல்லை என்ற பொழுது ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்கிறார், ஏன் தான் இவங்களை உண்டாக்கணானோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த பேதுரை கூப்பிட்டாரு, 3.5 வருஷம் அவரோட உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்தார். ஆனால் முடிவில் பார்த்தா அவன் அந்த 3.5 வருஷத்தின் முடிவில் மறுபடியும் மலையை எடுத்துகிட்டு போகிறான். டேய் நீ என்னை மறுதளிப்படா அப்படின்னு சொன்னால், உயிரை போனாலும் மறுதளிக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே அவர் கேட்குற மாதிரியே மறுதளித்தான். அவரும் திரும்பி பார்த்தார், நான் தான் சொன்னேனே நீ என்னை மறுதளிப்ப, இந்த இடத்துலலாம் நீ இருக்க வேண்டாம், போயிரு, இது ஒரு பாடு நிறைந்த இடம், இப்போ நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் கேட்கல. ஆகையாலே ஆண்டவருக்கு வருத்தத்தை உண்டாக்கினான். பிற்பாடு அவன் மறுபடியும் எழும்பினான் வைத்துக்கொள்வோம். சில நேரங்களில் சிறந்த ஒரு பாத்திரமாகவும் தேவனுக்கு நாம் விளங்குகிறோம், சில நேரங்களில் தேவனுக்கு வருத்தத்தை உண்டாக்குகிறவர்களாகவும் மாறுகிறோம். இந்த பென்யமீனுக்கு இந்த 2 கேரக்டரையுமே அந்த வார்த்தை அந்த பேர் அர்த்தம் இருக்குது. நம்ம 2 அனுபவத்திலையும் நம்ம கவனம் செலுத்தணும். ஒன்று, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் கட்டாயமாக நல்ல காரியங்களையும் நாம் கடந்து போகணும், சில விரும்பாத வேண்டாத வெறுப்பான வருத்தமான காரியத்தையும் நம்ம கடந்து போகணும். இது 2மே நம்ம இருந்தால் தான் பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப நல்ல காரியமே ஆசீர்வாதமே நடந்துட்டு இருந்தால் ஓவர பெருமையாகிடும். அதே சமயம் வருத்தத்தின் காரியங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தால் சோர்ந்து போயிடும். அதனால தான் ஆண்டவர் 2மே நமக்கு அனுமதிச்சிருக்கார். இதுவும் வேணும் அதுவும் வேணும், பேலன்ஸ் பண்ணி. இன்னொரு பக்கம் நம்ம தேவனுக்கு முன்னாடி வலதுகரத்தின் மகனாகவே விளங்கணும், வருத்தத்தின் மகனாக அவருக்கு வெளிப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறத இதிலேருந்து பார்க்குறோம். இப்போது இவன் பிறக்கும் பொழுது அவனுடைய தாய் இறந்து போகிறாங்க. மீதி 11 பேருக்கும் அம்மா அப்பா
கூட பிறந்தவங்க இவங்க எல்லாரோடையும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆனால் இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தாயை இழந்த ஒரு நிலை. இவனுடைய அப்பாவுக்கு இருக்கிற மற்ற மனைவிகளும் அவ்வளோ ஒன்றும் இவங்க அம்மா மேலே பாசமானவங்களாம் கிடையாது. அதனால் அந்த குழந்தையை எப்படி எடுத்து பார்த்துருப்பாங்க, யார் வளர்த்துருப்பாங்கன்ற ஹிஸ்ட்ரி பார்க்கல. ஆனாலும் தாயை இழந்த ஒரு குழந்தைக்கு எவ்வளோ மனசுக்குள்ள வேதனை இருக்கும். ரூபனை பார்க்குறான், அவங்க அம்மா அவ்வளோ அழகாக அவனை பாசமாக பார்த்துக்கிறாங்க, மற்ற பிள்ளைகளை அப்படி பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இவன் கூட பிறந்த அண்ணன் கூட ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுன்றதுனால அவனும் ஏதோ பேலன்ஸ் பண்ணி போகிறான். ஆனால் சின்ன பிஞ்சு வயசுலேயே தாய் இல்லை. சில இழப்புகள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பலை, நாம் எதிர்பார்க்கல, ஆனாலும் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலரால் பேலன்ஸ் பண்ணி வாழ முடியாது. எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு இல்லையே. எல்லாரும் அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க பாரு எப்படிலாம் கடவுள் கொடுத்துருக்காரு, எனக்கு மட்டும் ஏன் இல்லை என்கிற ஒரு பெரிய மன வலி, உள்ளான ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே சிலருக்கு இருக்கும். இந்த பென்யமீனுக்கும் அப்படிப்பட்ட ஒன்று இருக்கும்னு நாம் புரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா அவனுக்கு தாய் கிடையாது. சிறு பிராயத்தில் இருந்தே அவன் தாயை இழந்தவன். தாயின் அன்போ தாயின் அரவணைப்போ தாய் பாசமோ இல்லாத ஒரு நிலையில்தான் அவன் வாழ்க்கை இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறக்கும்போது அவனுடைய தாய் பிரசவத்தில் இறந்ததுனால எத்தனை பேர் அவனை இன்றைய காலகட்டத்தில் சில இடங்களில் கேள்விப்படுகிறது போல் வரும்போதே அவங்க அம்மாவை முழுங்கிட்டு வந்தான்டா அவன். இவன் என்னைக்கு பிறந்தானோ அன்றைக்கி அவங்க அம்மா காலி போச்சு. பாவம், அந்த அம்மா எத்தனையோ வருஷம் வாழ வேண்டிய அம்மா, அவளை முழுங்கிட்டு வந்திருக்கான் பார். இவன்லாம் ஒரு பிள்ளை. ஏண்டா நீ பிறந்தது தான் பிறந்த, உங்கள் அம்மாவை சாவடிச்சிட்டா பிறக்கிறது. எத்தனை பேர் என்னென்ன வார்த்தை அவனை அவமானப்படுத்தி இருப்பார்களோ தெரியாது. ஒரு பக்கம் தாய் இல்லை, இன்னொரு பக்கம் அந்த தாயே இழந்ததுக்கே இவன் தான் காரணம்னு சொல்லி சமுதாயம் சொல்லியிருக்க அவமானப்படுத்தியிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவன் அதனால் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டு அல்லது வேதனை அடைந்து அல்லது ஆண்டவரை முறுமுறுத்து அப்படி பண்ணது மாதிரியே தெரியல. அதனால தான் அவன் கர்த்தருக்கு பிரியமானவன்ற பெயர் எடுத்தானோ என்னமோ தெரியல. அது மாத்திரமல்ல, இவன் அப்பாவுக்கு எப்படி இருந்தான் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 42:38 அவங்க அப்பா அவனோடு எப்படி இருக்கிறான்னா, இவன் பிரிந்தால் தகப்பனுடைய உயிர் பிரிந்து போகும். இவனும் அவங்க அப்பாவும் அந்த ஆத்மாவும் அவ்வளோ டெப்த்தாக, அவ்வளோ பாசமாக, அவ்வளோ ஒன்னஸாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதிலிருந்து என்ன நமக்கு புரிகிறது என்று கேட்டால், தேவனுடைய இருதயத்தை நம்மளையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு இணைப்பு இருக்கணும். இவன் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தான். அப்பா இவனை பிரிஞ்சார்னா செத்து போயிடார். அந்த அளவுக்கு ஒரு டீப் லவ், ஒரு ஆழமான ஒரு அன்பு அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிறத இந்த வசனத்துலேருந்து நாம் பார்க்குறோம். இன்றைக்கி தேவனுக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஐக்கியம் ஏற்படுமானால் அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறதை பார்ப்போம். தேவனையும் நம்மையும் பிரிக்கவே முடியாத அளவிற்கு பவுலப்போஸ்தலன் ஒரு வார்த்தையை சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ, நாசமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, அப்படியே அடுக்கிறார். எதுவும் என்னை பிரிக்க முடியாது. சிலருக்கெல்லாம் குண்டூசி குத்திட்டா கூட என்ன கடவுள் என்னத்தான் பார்க்குறார், என்னத்தான் தேவன் அப்படின்னு கடவுளை தேவனா எவ்வளவு அற்பமாக பேச முடியுமோ பேசிடுவாங்க. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது எந்த ஒரு பெரிய விஷயமும் என் தேவனுடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த பென்யமீன் அவங்க அப்பாவும் இருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கும்போது ஆதியாகமம் 43 29-34 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது இந்த பென்யமீன் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்
அவனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் 5 மடங்கு. சகோதரர்கள்லாம் கொடுக்கும் பொழுது ஒன்று கொடுத்தா இவனுக்கு 5 கொடுக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனித்து பாருங்கள். இவன் கர்த்தருக்கு பிரியமானவன்ற பேர் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? மற்றவர்கள்லாம் ஆவரேஜ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னா 5 மடங்கு எக்ஸ்ட்ரா பெருகிற அளவிற்கு இவனுக்கு ஒரு விசேஷ தன்மை, விசேஷ கேரக்டர், அந்த விசேஷித்த நிலை அவருக்கு இருந்தது. கிறிஸ்தவத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் எல்லாரோட பெஸ்ட்டாக ஆண்டவருக்கு முன்பாக வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் முன்னாடி சிறப்பாக இருக்கிற 5 மடங்கு மற்றவர்களோட சர்ச் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ப்ரேயராக இருக்கட்டும், பைபிள் ரீடிங்காக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், ஆத்மாதாயமாக இருக்கட்டும், ட்ராக்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், சர்ச்சை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆராதனைக்கு வர்றதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும். என்னுடைய வாலிப வயதில் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இந்த சபையில் ஒரு 500-600 பேருக்கு மேலே இருப்பாங்க. 3 பேருடைய சத்தம் மட்டும்தான் பெரிய அளவில் கேட்கும். சத்தம் போட்டு ஆராதிப்பான். அந்நிய பாஷை பேசினாலும் சரி, ஆண்டவரை துதிக்கினாலும் சரி, பாடினாலும் சரி, அவ்வளோ சத்தம் கேட்கும் அந்த சபையில். அந்த 3 பேர், அதில் ஒருவர் ஒரு போலீஸ்காரர், ரொம்ப ஆண்டவருக்கு முழங்கால்லையே சபையில் நடந்து ஜெபம் பண்ணார். மற்றவங்களாம் பாதங்கள் இருக்கும், ஆனால் அவருக்கு முழங்கால் முட்டி தான் தரையில் நிற்கும். நடந்து 2 கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நல்ல ஆராதனையில் ஜெபிக்கும் பொழுது சுற்றிலும் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் கேப் விட்டு நிற்கிற அளவுக்கு எல்லாரையும் ஒரு இடித்து, அது ஒரு விதமான வினோதமான அனுபவம். இப்படியெல்லாம் அன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு நம்முடைய இருதயம், சிலர்லாம் ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு கூனி குறுகி வாயில் சத்தம் கூட வராமல் ஆராதிக்கிற காலம்லாம் அந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்துருக்கேன். நம்ம எப்பவுமே மற்றவங்களோட 5% இல்லை, 5 மடங்கு, சாரி பர்சன்டேஜ் கிடையாது, 5 மடங்கு நாம் அதிகமான காரியங்களை தேவனிடத்துலேருந்தும் பெறணும், தேவனுக்கு நம்ம வெளிப்படுத்தணும். ஆதியாகமத்தில் 44ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே இவன் ஒரு தப்பும் பண்ணலை, இவனுக்கும் அந்த தவறுக்கும் சம்மந்தம் இல்லை. யோசேப்பு வீட்டிலேருந்து எகிப்திலேருந்து தானியங்கள்லாம் வாங்கிட்டு போகும்பொழுது இவனுடைய மூட்டையில் போட்டுனது யோசேப்பினுடைய வேலைக்காரன். ஆனால் அவன் பின்னாடியே துரத்திட்டு என்னுடைய எஜமானுடைய பாத்திரத்தை திருடிட்டு வந்துட்டீங்களேடா பாவீங்களா, நீங்களாம் நல்லவனுங்கன்னு நினச்சோம், ஏன் எஜமானுடைய பாத்திரத்தையா திருடுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 12 பேருமே 11 பேருமே ஐயோ நாங்களும் அப்படி செய்ய மாட்டோம், அப்படி எங்களுக்கு பழக்கம் இல்லை, யார்கிட்ட இருக்கோம் அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, ஜெயிலில் போடுங்க, அப்படின்னு அடிமையாக்கி கொள்ளுங்கன்னு சொல்லி. பாருங்கள், பென்யமீனுடைய பையை திறக்கும் பொழுது பென்யமீனுடைய மூட்டைக்குள்ளே அந்த பாத்திரம் இருக்குது. இது பென்யமீன் செய்யலை, பென்யமீன் பண்ணலை, ஆனால் ஒரு திருட்டு பட்டம் கட்டப்பட்டு எல்லா அண்ணன்மார்களும் நிற்கிறாங்க. எல்லோரும் என்ன பார்த்துருப்பாங்க, அட பைத்தியக்காரா திருட்டு பயல, ஏன்டா அதை திருடுன, உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணுன, ஒருத்த மண்டிலே கொட்டியிருப்பான், ஒன்றெல்லாம் இப்போ என்னடா பதில் சொல்கிறது, திருடன் எப்படிலாம் பேசியிருப்பாங்களோ தெரியாது. ஆனால் பென்யமீன் நான் திருடவே இல்லை, நான் எடுக்கவே இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஒரு வார்த்தை பேசுனது போல வேதத்தில் பார்க்க முடியல. அவன் அமைதியாக நின்றான். ஏன்னா இப்படி ஒரு பழி, இப்படி ஒரு பட்டம் நம்ம மேலே சுமத்தப்பட்டால் என்ன பண்ணுவோம்? ஒரு பாஸ்டர் இப்படி செய்துவிட்டார் என்று எல்லாருக்கும் செய்தி பரப்பப்படுகிறது. கையுங்களவுமாக மூட்டையில் இருந்து பாத்திரம் எடுத்து கையுங்களமாக பிடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அந்த பாஸ்டர் எவ்வளோ கூனி குறுகி நிற்பார், ஒரு ஊழியக்காரர். இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க, யாருக்கும் பயம் கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கே பயம் கிடையாது. ஆசாரியர்களை எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த பயம் இன்றைக்கி கிடையாது. எல்லாம் வாய்க்கு இஷ்டத்துக்கு
பேசுகிற அவபக்தியை பார்க்குறோம். சில சரிதான்றாங்க, தேவன் பார்த்து கொள்ளட்டும் தான் நம்ம போகிறோம். எல்லாரும் தவறானவர்கள் கிடையாது. இந்த பென்யமீனை போல் குற்றம் சாட்டப்பட்டு நின்றால் நம் மன நிலைமை எப்படி இருக்கும்? நான் எங்கே திருடினேன், நான் எங்கே எடுத்தேன், நான் பாட்டுக்கு கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு தானே வந்தேன், எனக்கு என்ன தெரியும்? எப்படி இருந்திருக்கும் அந்த பென்யமீனுக்கு? யோசிச்சு பாருங்க. அந்த நிலையில் தன் நீதியை விளங்க பண்ணவோ, தனக்கு இருக்கிற உண்மைத்தன்மையை சொல்லவோ, கதறவோ, கத்தவோ, உருளவோ, புரளவோ, அல்லது மற்றவர்களை குற்றச்சாட்டோ, எவன் வச்சானோ அவன் நாசமாக போவான்னு சொல்லவோ, எவன் என் பையில் வச்சானோ அவன் விளங்க மாட்டான்னு சொல்லவோ எதையுமே அவர் செய்யலை. அந்த பென்யமீன் அமைதியாக நின்று கொண்டு இருந்தான். நான் பார்த்தேன், அவன் திரும்ப கொண்டு போய் யோசேப்பினுடைய இடத்துல நிறுத்தி, அந்த யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி பின்பு வீட்டுக்கு வரும்போது கூட இது சம்பந்தமான பேச்சை பென்யமீன் எடுக்கவே இல்லை. தன்னை குற்றம் சாட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து அமைதியாய் நின்றது போல, நீ குமாரனானால் எங்கே தேவனுடைய குமாரன் சொன்னிய, இறங்கி வா பார்க்கலாம் என்று நிந்தித்து தூஷித்த பொழுது ஆண்டவர் அது சம்பந்தமாக ஒன்றுமே பேசலை. அதனால தான் இவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற பெயரை பெற்றான் போல இருக்கிறது. இன்னும் நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நாம் அப்படி ஒரு இடத்திற்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கணும். ஆதியாகமத்தில் 49ஆம் அதிகாரத்தில் அவங்க அப்பா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, ப்ளஸ் பண்ணுறாரு. அதில் கடைசி இடத்துல தான் பென்யமீன் வர்றான். ஆனால் இங்கே உபாகமத்தில் வரும்போது மோசே தீர்க்க தரிசனமாய் ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது 4வது இடத்துல பென்யமீனுடைய பேர் வருது. அப்போது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று, கர்த்தருக்கு பிரியமான ஒரு நபர் சீக்கிரம் மற்றவர்களை முந்தி மேலே வந்துடுவாங்க, முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபராக மாறிடுவாங்க. இன்னும் நம்ம நிறைய தியானிக்கலாம். இந்த கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன், அவன் கிருபை பெற்றான் என்று யோசேப்பு அவனை வாழ்த்துகிறான். மகனே, கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய கடவர். இன்னைக்கு இந்த பென்யமீனை போல பிரியமானவர்களாக வாழ கர்த்தர் உங்களுக்கும் வலதுகரத்தின் மகனாய் வாழ உங்களுக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக, எனக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு பிரியமானவன் என்ற பெயரை நாம் எடுப்போம். இந்த செய்தியை இன்னும் நீங்கள் தியானிங்க, இன்னும் வேதத்தை வாசிங்க. பென்யமீனை குறித்து இன்னும் பெஸ்ட்டான காரியங்களை கவனிங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஜெபிக்கலாம். பரலோக தந்தையே, இந்த அருமையான நல்ல நாளிலே ஆண்டவரே, இந்த செய்தியை இவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பென்யமீன் என்கிற அந்த மனிதன் ஆண்டவரே உமக்கு பிரியமானவனாக இருந்தான். அவனுடைய எல்லைக்குள் உம்முடைய ஆலயம் கட்டப்பட்டு நீர் வாசம் பண்ணுகிறீர் என்று பார்த்தோம். ஆண்டவரே, அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு பிரியமானவர்கள் என்று பெயரெடுக்கவும், எங்களுக்குள்ளும் உம்முடைய ஆலயம் எழும்பவும், உம்முடைய ஆலயத்திற்குள் நாங்கள் எப்பொழுதும் இருக்கவும் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.